எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பழனி மட்லேண்ட் பற்றி இப்போ அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சிபிசிஐடி அந்த சாட்டர்டே அன்னைக்கு இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ராடுலண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் 1.4 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு ஒர்த் இருக்கிறது 100 crore அந்த இதை அருள்மிகு தண்டபாணி சுவாமிகளுடைய அந்த மடத்துக்கு சொந்தமானது, பழனியோடது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதை பற்றி அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டீம் ஆஃப் சிபிசிஐடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லூத் அதாவது சர்ச்சு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹவுஸ் சர்ச்சு 5 லொக்கேஷனில், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில், திண்டுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3rd day இன்கொயரி அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மல்டிப்புளாக டீம்ஸையும் ஃபார்ம் பண்ணி லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சைமல்டேனியஸாக சர்ச்சை early hours ஆஃப் த டேஸ் ஆஃப் த டேயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் சர்ச்சை அந்த பழனி சப் ரெஜிஸ்ட்ரர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர் வீட்டில் ரெசிடென்ஸில் சர்ச் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. திண்டுக்கல்ல அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டிஸ்பியூட்டட் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல்ஸ் இப்போ எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டு அந்த டிரான்சாக்ஷனுடைய சம்மந்தப்பட்டதை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பழனியில் இன்னொரு டீம் என்னென்னா ஃபார்ம் ஹவுஸ் ஆஃப் சேதுபதி அவங்களுடைய இதை சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ரெசிடெண்ட் ஆஃப் டிகேஎன் புதூர் அப்படி அவங்க இருக்கிறது. அவர் என்னென்னா அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அதாவது பர்ச்சேஸ் பண்ணது அந்த டெம்பிள் லேண்டை த்ரூ டிஸ்பியூட்டோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சிபிசிஐடி பர்சனல்ஸ் அந்த லக்ஷ்மணன் அப்படிங்கிறவருடைய வீட்டையும் சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறும்பம்பட்டி அப்படிங்கிற இடம். இது டிஎம்கே வார்டு செக்ரட்டரி பழனி முனிசிபாலிட்டியில் அவர் சைன் பண்ணியிருக்காரு விட்னஸாக, அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே அங்கேயுமே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு பழனியில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சேகர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் சிபிசிஐடி போலீஸ் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதான் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவரோட வீட்டை. அவர் என்னென்னா டீட் ரைட்டர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது இந்த லேண்ட் ஃப்ராட் கேஸில் இது இன்வால்வ் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோர்ஸஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அஃபீஷியல்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம். அப்புறம் எக்ஸாமினும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் யாருடைய ரோலெல்லாம் இருக்குது இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் இப்போ அண்டர் வேல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லா மினிஸ்டர் ஆர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் வேல இருக்குது. இதில் இந்த ஃப்ராடுலண்ட் இதில் யாரெல்லாம் லிங்க் ஆகி இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மதுரையில் சாட்டர்டே அன்னைக்கு இந்த கேஸ் ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. இந்த ஃப்ராட் நிறைய செவரல் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இதை காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கணும், கண்டிப்பாக நெசசரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது விரிந்த அளவில் நல்லா இது இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. வித்தவுட் அந்த கோஆப்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய கோஆப்ரேஷன் இல்லாமல், அவங்க அஃபீஷியல்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்வால்மெண்ட் அவங்களோட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரிக்டாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் சஜஸ்ட் பண்ணது, அதாவது ஃபேக் லேண்ட் பட்டாஸ் வெறும் அந்த டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் இஷ்யூ பண்ணப்படலை. அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கிற மாதிரி லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இருக்கிற இடத்துலையுமே ஃபேக் பட்டாஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த என்கொயரி எக்ஸாமின் பண்ணுறது எவ்ரி ஆங்கிளில், இன்க்ளூடிங் அந்த கவர்மெண்ட் லேண்ட்ஸ், பப்ளிக் அசட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு. கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அக்ராஸ் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்கஷன்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி அப்படிங்கிறத மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் கமிட்டி வச்சு ஸ்பீடப் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷனை இந்த மாதிரி கேசஸில் அப்படிங்கிறத மினிஸ்டர் சொல்லியிருக்காரு.
என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் மினிஸ்டர் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய டிசிஷன் கண்டக்ட் பண்ணப்படுறது மீட்டிங் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோடது லண்டனில் அப்படிங்கிறது வந்து அது டிஎம்கே அந்த பிஜேபி இஷ்யூ சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் வந்து அதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னு கிளைம் பண்ணியிருக்காருன்னா, டிஎம்கே மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது பிஜேபியை வந்து அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க எனிமோர் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது இந்த கேஸு. இனி அந்த இதில் என்னெல்லாம் இருக்குது, இனி யாரெல்லாம் இதில் இருக்காங்க, இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வருங்க. அதில் நம்மளே வந்து நம்ம இடம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு பட்டா ப்ராப்பராக இருக்கா, இல்லாட்டினா ஒருத்தரோட இதையே வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் வந்து நம்ம அதை நிதானமாக வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லேண்டுங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் and press the bell icon. Thank you.